ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் மாங்கா சாப்டர் 152 தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணா நம்ம ரீனை தான் காமிக்கிறாங்க. ரீனும் ஃபோனை பார்த்துட்ருப்பான். அதில் இட்டோசிசியை தப்பு பண்ணிட்டாரு, அந்த மேட்ச்சில் அவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நியூஸில் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் அவனுக்கு தானே தெரியும் அண்ணன் என்ன பண்ணியிருப்பான்னு. அவனும் அந்த ஃபோனையே பார்த்துட்ருப்பான். நம்ம ரீனும் அந்த மூமெண்ட்டில் நான் ஜெயிச்சிட்டேன் தான் நினச்சேன், என் அண்ணன்ட்ட இருந்த பாலை பறிக்கும் போது. ஆனால் அப்படின்னு அவனும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நான் அவனை நிறுத்திட்டேன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவனும் சொல்லிகிட்டு இருப்பான். அந்த டைமிங்கில் என்கிட்ட இருந்த அந்த மிருகமான சைடை என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அந்த டைமிங்கில் இசாகி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு இதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இனிமேலேருந்து எனக்கு இட்டோசிசேவ் அண்டு இசாகி எல்லாம் 2 பேரும் என்னோட ரைவலாக நான் கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னு ரெண்டு சொல்லுவான். அப்படியே இங்கே நம்ம இசாகியும் பெட்டில் படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஹாப்பினஸ், இந்த என்னோடய ஆன்சர்லே இந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணுவேன், அந்த ஸ்கோரிங்கோட ப்ளஸர், அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நம்ம இசாகி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ப்ளூ லாக்கில் வாழ விரும்புகிறேன், திரும்பவும் பேட்டில் ஃபீல்டில் போக விரும்புகிறேன் அப்படின்னு இசாகியும் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போது அவனுக்கு ஏற்ற மாதிரி ஃபோனில் டிங்னு ஒரு நோட்டீஸ். என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ளூ லாக் ப்ராஜெக்ட் நோட்டீஸ் ஆஃப் ரீஸ்டார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எஸ், ப்ளூ லாக் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகுது. நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே இருக்கும், எல்லோரும் ஈகராக இருப்பாங்க. எஸ், நம்ம திரும்பவும் ஆட்டத்தை ஆட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் டைமண்ட்ஸுக்குள்ள போக போகிறோம். பேஸ் 2 நம்ம அடுத்த பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் ஆகிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு இசாகியும் சொல்லுவான். இந்த இடத்துல பேஸ் 2 ஸ்டார்ட் ப்ளூ லாக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத போட்டு சாப்டர் 152 முடிக்கிறாங்க. இங்கே எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் வந்துட்டுருக்கு. ப்ளூ லாக் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.